வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்கோயில் உத்தமர் சீலி ஸ்ரீ அரவிந்த நாயகி தாயார் சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில். திருச்சி கல்லணை செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உத்தமர் சீலி என்னும் இந்த திருக்கோயில். வேணுகோபால சுவாமி தாயார் திருநாமம் அரவிந்த நாயகி. கருவறையில் குழலூதும் நிலையில், திருவாயில் வெண்ணையுடன் புல்லாங்குழல் வாசிக்கும் நிலையில் ருக்மணி சத்யபாமா சமேதராக வேணுகோபால சுவாமி சேவை சாதிக்கிறார். இவருக்கு செங்கனிவாய் பெருமாள் என்ற பெயரும் உண்டு. இந்த கோவிலை கட்டியவர் சோழ மன்னன் கரிகாலன். இந்த தலத்தில்தான் கரிகாலன் மைத்ரேய மகரிஷியிடம் கல்லணை கட்டுவதற்கான ரகசியங்களை உபதேசமாக பெற்றதாக சொல்லப்படுகிறது. சோழ மன்னர்களில் முதலாம் பராந்தக சோழனின் 4 புதல்வர்களில் ஒருவர் உத்தமர் சீலி. இவர் பெயராலேயே இவ்வூர் உத்தமர் சீலி என்னும் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி சன்னதிக்கு எதிரில் கருடாழ்வார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். தாயார் ஸ்ரீ அரவிந்த நாயகி எனும் திருப்பெயர் கொண்டு தனி சன்னதியில் காட்சி தருகிறார். பிரகாரத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ சேனை முதல்வர் ஆகியோர் சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் வீடு கட்டும் பணியில் தடை ஏற்பட்டால் இங்கு வந்து வேணுகோபால சுவாமியை வேண்டிக் கொண்டு சென்றால் உடனே வீடு கட்டும் பணி நல்லபடியாக நிறைவுறும். மரங்களும் செடிகளும் நிறைந்த சோலையில் புள்ளினங்கள் பலவித ஓசைகளில் தெய்வீக சூழலில் அமைந்திருக்கும் இந்த கோவில் நமக்கு பரவச உணர்வை தருகிறது. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகிய திருக்கோயில். அனைவரும் வழிபட்டு அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.